உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். 4 மாதம் முடிஞ்சிடுச்சு, 5வது மாதம் தொடங்க போகுது. 5வது மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவர் லாசருடைய சகோதரிகள் 2 பேர்ட்டையும் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிறார். நான் உனக்கு சொன்னது போல் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசித்தா என்னுடைய மகிமையை காண்ப. செத்து போன உன் சகோதரன் கூட உனக்கு கிடைப்பாங்கிறது கூட உனக்கு நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வசனத்தில். அவங்க யாரும் வந்து கேட்கல, செத்து போனவங்க எனக்கு உயிர்ப்பிச்சு தாங்கன்னு சொல்லி அவங்க யாரும் கேட்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா இது நடக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதுலேருந்து நம்ப வேண்டியது ஏன் மேலே, என்னையை நம்பணுங்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்கிற ஒரே காரியம் தான் கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறது யாருன்னு நமக்கு நல்லா தெரியணும். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்று தெரியணும். சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் பல நன்மையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி எபிரேயர் எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்குது. சாராளுடைய கற்பமே செத்து போயிருக்கிறதுங்கும் போது அவங்க ஆண்டவரை நம்பும்போது என்ன சொல்கிறாங்க, அவர் கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளையை பெற்றாள் என்று அவங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்படி வயது சென்றவளாக கிடைத்த பிள்ளைய திரும்ப ஆண்டவர் பலி கொடுக்கணும்னு சொல்லும் போது கூட ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் போய் பலி செலுத்திட்டு நான் வருவேன், பிள்ளையாண்டானோடு கூட நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி. இதுதான் விசுவாசம். மோசேயோட தாய்க்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குதா, மோசேயினோட தாயை நினச்சி பாருங்கள். எல்லா பிள்ளைகளையும் கொல்லப்படும் போது கூடையில் என் பிள்ளையை வச்சு நான் அனுப்புவேன், ஆண்டவர் எனக்கு திரும்ப பிள்ளையை தருவாருன்னு சொல்லி ஜோக்கிபேட் அன்னைக்கு நம்பினாங்க. அது நடந்துச்சு. பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த மகனை கொண்டு தான் சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். மோசேயை நம்பினார். எரிகோ மதிலை சுற்றி 7 தடவை சுற்றி வந்தாங்க. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ராகாப் விசுவாசித்ததுனால அவள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, பொல்லாதவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பின்னால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல அவள் பேர் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்க்க போனால் கிதியோனை பற்றி எபிரேயரை சொல்கிறாரு, எபிரேயருக்கு எழுதி ஆக்கியோன்னு சொல்கிறாரு, பாராக்கை பற்றி சொல்கிறாரு, சிம்சோனை பற்றி சொல்கிறாரு, எப்தாவை பற்றி சொல்கிறாரு, தாவீதை பற்றி சொல்கிறாரு, சாமுவேலை பற்றி சொல்கிறாரு. சிலவங்க விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தாங்களாம், நீதியை நடப்பித்தாங்களாம், வாக்குத்தத்தங்களை பெற்றாங்களாம், சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்களாம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யணும். ஏன்னு கேட்டால், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல் நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருந்தால் தான் மலை போல பிரச்சனைகள் வரும்போது என்னோடு கூட என் தேவன் இருப்பார், அவர் என்னோடு கூட இருந்தால் நான் விசுவாசிக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் தன்னுடைய மகிமைக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இதைத்தான் மரியாளம்மா அழகாக சொல்கிறாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மே மாதம் கடைசியில் முடியும் போது மரியாதை போல் நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், நன்மையான காரியங்கள் வரலாம், எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்வோம். ஏனால் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும். அவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் எனக்காகவும் மரித்தார், உயிர்த்தார், இன்று திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் திரும்ப வரும்போது ஆண்டவர் என்னோட சொல்கிறாரு, நீ விசுவாசிங்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீ சொன்ன காரியம் நடக்கும், நாங்கள் விசுவாசித்தால் அது ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். மரியாளை போல வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்ல உதவிச்சு. சிவந்த சமுத்திரம் போல, எரிகோ மதிலை போல ஆண்டவர் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நாங்கள் உண்மை நம்பி விசுவாசத்தை தாண்டி செல்ல உதவிச்சு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.